வணக்கம். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நாளை தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் பங்கேற்கிறார். QR கோட் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ளது. 4998 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதியானது கிடைக்கப்பட்டிருப்பதாக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அனுமதி சீட்டு பெறாத தாவேகாவினர் பொதுமக்கள் நேரில் வருவதை கண்டிப்பாக தவிர்க்குமாறு தற்பொழுது புசி ஆனந்த் அவர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பயணம் நடைபெறாத நிலையில் தற்பொழுது ஈரோட்டிற்கு பின்பு சேலம் மாவட்டத்தில் சீலநாயக்கம்பட்டி அங்கு இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டில் இந்த சந்திப்பானது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி நாளை வெள்ளிக்கிழமை அன்று சேலம் சீலநாயக்கன்பட்டி KVP கார்டன் உள்ளரங்கத்தில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை நடைபெற இருக்கிறது. காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இந்த நிகழ்ச்சியானது முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியாக மாவட்ட நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. QR கோட் குறியீடு பெற்ற 4998 பேர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது. அனுமதி சீட்டு பெறாத தாவேகாவினர் மற்றும் பொதுமக்கள் நேரில் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னால் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது 41 பேர் உயிரிழந்த சூழலில் தற்பொழுது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இது மக்கள் சந்திப்பு என்பது பொதுக்கூட்ட வழியில் நடைபெறப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வேலூர், திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் விஜய் அவர்கள் பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க இருக்கிறார்.